அபிஷேகத்தின் வகைகள் என்பதை குறித்து இந்த 15வது நாளில் சிந்திக்க விரும்புகிறேன். கிறிஸ்து என்ற பெயரின் அர்த்தம் என்ன? கிறிஸ்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அர்த்தம். கிறிஸ்து ஏன் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று அழைக்கப்படுகிறார்? இரட்சிப்பின் நற்செய்தியை அறிவிக்க தேவனின் ஆவியே இயேசுவை அபிஷேகம் செய்தார். தேவன் தம் குமாரனாகிய கிறிஸ்துவை நமது தீர்க்கதரிசி, ஆசாரியர் மற்றும் ராஜாவாக அபிஷேகம் செய்தார். எனவே கிறிஸ்தவர் என்ற பெயரை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதுவும் நாம் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்பதை குறிக்கிறது. கிறிஸ்துவை போலவே நாம் கிறிஸ்தவர்களும் அபிஷேகம் பெற்றுள்ளோம். பைபிளில் உள்ள அபிஷேகத்தின் வகைகள் மிகவும் அற்புதமானவைகள். இந்த அபிஷேகத்தின் ஆழமும் அற்புதமானது. நீங்கள் வேதாகமத்தை படித்தால் வெவ்வேறு அபிஷேகங்களை பற்றி பேசும் வேதத்தின் பல பகுதிகளை காணலாம். 1 யோவான் 2:27 இருக்கிற அபிஷேகம் அப்போஸ்தலர் 1:8 இருக்கிற அபிஷேகத்திலிருந்து வேறுபட்டது. அப்போஸ்தலர் 1:8 இருப்பது 1 யோவான் 2:20 இருக்கிற அபிஷேகத்திலிருந்து வித்தியாசமானது. 1 யோவான் 2:20 இருக்கிற அபிஷேகம் ஏசாயா 10:27 இருக்கிற அபிஷேகத்திலிருந்து வித்தியாசமானது. லேவியராகம் 8 ஆசாரியர்கள் மேல வந்த அபிஷேகத்திலிருந்து வேறுபட்டது. அபிஷேகம் ஊழியத்திற்கான வல்லமையை தருவது மாத்திரமல்ல, அதைவிட மிகவும் அதிகமானது. நாம் இப்பொழுது அறிந்து புரிந்து கொண்டதை விட மிக அதிகமானது. இப்போதுதான் நாம் அபிஷேகத்திலே எவ்வளவு ஆழமாக செய்ய முடியும் என்பதை குறித்து கண்டறிய தொடங்குகிறோம். வெளிப்படையாக நான் சொன்னால் அபிஷேகம் வரம்பற்றது. அபிஷேகத்தை எனக்கு 2 மடங்கு அபிஷேகம் வேண்டும் என்று அதுக்கு மட்டுப்படுத்தாதீர்கள். அபிஷேகிக்கிறவர் அதைவிட பெரியவர். நம் மனதில் எப்போதும் நாம் எலிசாவை நினைத்து இரட்டிப்பான அபிஷேகம் என்று சொல்கிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டது என்று ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. எலிசா அல்ல, இயேசுவே நமக்கு முன்மாதிரி. ஆவியானவருடைய ஊழியத்திலே அபிஷேகத்திற்கு வரம்பு இல்லை, எதுவுமே இல்லை. இன்றைக்கு 1 யோவான் 2:27 குறிப்பிடப்பட்டுள்ள அபிஷேகத்தை நான் வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்கள் அவரிடமிருந்து பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 இருக்கிற அபிஷேகத்தில், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் வல்லமையை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 அபிஷேகம் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, பதவி, ஊழியத்திற்கான அபிஷேகம். ஆனால் இன்றைக்கு இரவு பார்ப்பது 1 யோவான் 2:27 வாழ்வதற்கான அபிஷேகத்தை பார்க்கிறோம். அது நிலைத்திருக்கிற அபிஷேகம். இது நம்முடைய இரட்சிப்பின் அனுபவத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. என் ஆவி மனிதன் புதிய சிருஷ்டியாக மாறும்போது, என் ஆவி மனிதன் எனக்குள்ளே வசிக்க வரும் தேவ ஆவிக்குள்ளே முழுமையுமாய் மறைந்து விட்டதுனால பரிசுத்த ஆவியானவர் உன் ஆவியோடு கலந்து விட்டார். இரட்சிப்பு நேரத்தில் அதுதான் நடக்கிறது. 1 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறோம், கர்த்தரோடு இணைந்தவர் ஒரே ஆவியாக இருக்கிறார் என்று. யோவான் 17:22 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், இதை உலகம் அறியும்படிக்கு இதை செய்தேன்னு சொல்றார். நம் ஆவி மனிதன் இப்பொழுது ஆவியானவருக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே மறைந்திருக்கிறான். இந்த ஒருமைப்பாடு நடந்தபோது அந்த இடத்துல ஒரு பலத்த வல்லமை வெளிப்படப்பட்டது. இது இந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் மாரி. அதை நாம் அபிஷேகம் என்று அழைக்கிறோம். இங்கே ஆவியானவரே தன்னை தானே அவர் பரிசாக, வரமாக உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் கொடுக்கப்படுகிறார். ஆவியானவரே உள்ளே வந்தார். குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஊழியத்திலே நமக்கு தேவை இருக்கும் போது வெவ்வேறு அளவுகளிலே ஆவியின் வரங்களை வெளிப்படுத்துகிறோம். ஒரு அசுத்தாவி பிடித்தவனை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற வல்லமையினாலே அசுத்தாவிகளை துரத்துகிற வரம் எனக்குள்ளே செயல்படுகிறது. அந்த நேரத்துல மாத்திரம், எல்லா நேரத்திலும் இல்லை. ஆனால் இந்த 1 யோவான் 2:27 இருக்கிற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு நிறைவான வாழ்வை, சாட்சிய வாழ்வை நடத்த, அவரது மகிமையையும் பரிசுத்தத்தையும் வெளிப்படுத்த, இயேசுவையும் அவரது வசனத்தையும் நீ செல்ல வேண்டிய பாதையையும் வெளிப்படுத்த இந்த அபிஷேகம், உள்ளே இருக்கிற அபிஷேகம் வழங்கப்பட்டிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்திலே உங்கள் யுத்தம் வெல்லப்பட்டது.
கர்த்தருடைய அபிஷேகம் அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் சிறை பிடிக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் வனாந்தரத்திலே ஆறுகளை கொண்டு வருகிறது. அந்த அபிஷேகம் இந்த இரவிலேயே உங்கள் மீது நிச்சயமாய் விழும். உங்கள் உள்ளும் புறம்பும் நிச்சயமாய் மாற்றும். ஆமென், ஆமென்.